பார்த்துட்டு இருக்கிறது Surf Excelmatic வழங்கும் Super Singer Junior 9 powered by KAG Tiles, Cardia Advanced கடல் எண்ணெய் மற்றும் Pepsodent Trusted Home Partner DAC Developers. Co-presented by Puma Innerwear for Women மற்றும் Darling Electronics and Furniture. என் குரல் என் பாடல் அப்படின்ற இந்த முதல் காம்படிட்டிவ் சுற்றுல நேத்து 5 பேர் பாடினாங்க. இன்னைக்கும் அவங்களுடைய விருப்ப பாடலை வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஜாலியாக எனக்கு இந்த பட்டம் பிடிக்கும் நான் தான் பாடுவேன் அப்படின்ற மாதிரி பாட போறாங்க. பிளஸ் அவங்களுடைய ஸ்டோரி, அதாவது அவங்க எந்த ஊர்ல இருந்து வராங்க, எந்த அட்ரஸ், என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸையும் புட்டு கடலையோட உங்களுக்கு கொடுக்க போறோம். ஓகேவா? ஜாலியாக நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஒரு பெரிய கை தட்டோட let's give it up for our darling சித்ராமா. ஒரு பெரிய கைத்தட்டோட let's give it up for our folk மாலே ஆண்டனி தாசன் அவர்கள். ஒரு பெரிய கைத்தட்டோட let's give it up for our புத்தம் புதிய வாத்தி தமன் அவர்கள். போன வாரம் இன்ட்ரடக்ஷன்ல இவங்க வந்திருக்காங்க. அந்த ஃபேஸ்லாம் அப்படி நம்ம மைண்டுக்குள்ள அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கும். இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் மகாப்பா ரைட்டா ஒரு ரீகேப் மாதிரி பண்ணுவோம். நீங்களாம் வந்து ஹாய் சொல்லணும்ல, எல்லாருக்குமே ஹாய் சொன்னீங்களா? ஹலோ எவ்ரிபடி. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னா நீங்க எல்லாம் வந்து உங்களை வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்க. பட் ஆனால் நீங்க எப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்க? ஹலோ, என் பேரு, நீங்க காலையில என்ன சாப்பிட்டீங்களோ அந்த டிஷ்ஷோட பேரு சொல்லணும். வாட் இஸ் யுவர் நேம்? ப்ளீஸ் டெல் மீ வாட் இஸ் யுவர் நேம். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. My name is இட்லி. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வா, ஒரு இட்லி கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்குதுப்பா. அப்ப சட்னி எங்க இருந்து வரும்? பக்கத்துல கொடுங்க, சட்னி கொடுங்க. என் பேரு பொங்கல் ஹர்ஷினி நேத்ரா. ரொம்ப நைஸ். அதான் ஒரு மாதிரி மந்தமாவே இருந்துச்சு வந்ததுல இருந்து. ஹாய், என் பேரு இட்லி இடியாப்பம் பொங்கல் ஸ்ரீனிதா. சினிமா தின்ன இதெல்லாம் போடுறேன். ஹாய், என் பேரு இட்லி கார சட்னி தேங்காய் சட்னி மேக்னா. ஓகே, எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? மை நேம் இஸ் இட்லி பூரி பொங்கல் இடியாப்பம் சிஜா. கடையில் வேலை செய்து போல இருக்குது. வணக்கம், என் பெயர் இட்லி சிக்கன் குழம்பு மோகனா. நல்லா பட்டையும் கொட்டையும் போட்டு காலங்காத்தால சிக்கன் தின்னு வந்துக்கிறீங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஹாய், என் பேரு சேமியா சிவாத்மிகா. காலங்காத்தால சேமியா. ஹாய், என் பேர் கௌரவ். அதுக்கு என்னப்பா? உன்னை நீயே சாப்பிட்டியா காலையில? கட்டி தின்னு இருக்கான் பசியில. ஹாய், என் பேர் தோசா பிரெட் கௌரவ். ஏதாவது ஒரு காம்பினேஷன் இருக்குதா? அதுல பிரெட்டையும் தின்ட்டு தோசையை வேணா தின்னுவானாடா? நல்லா தான் இருக்குமா? எப்படி பிரெட் மேல தோசை வச்சு தின்னுவீங்களா? சாப்பிடலாமே, நடுவுல பிரெட் வச்சுட்டு நீலாம் தோசை கல்லு மேல படுத்துன்னு தின்னுவேன். ஏய் ஏய் லேட் கமரே, இங்க வா, இங்க வா, நீ இங்க வா. எங்க ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச், ஸ்டாண்ட் அப் ஆன் தி. எங்க போயிட்டு வந்தா என்ன பண்ண? வெளில போய் என்ன பண்ண? இதுங்க பண்ணிக்காமி என்ன பண்ண? பாத்ரூம் போனேன். அந்த மாதிரி உன் பேர் என்னவோ சாப்பாடு பேர் சொல்லிட்டு சொல்லு. காலைல என்ன காலையில சாப்பிட்டியோ? என்ன சாப்பிட்டியா அதை சொல்லு. சிக்கன் குழம்பு மைத்தரே. வெறும் குழம்ப மட்டும் குடிச்சிருக்காண்டா. என் குரல் என் பாடல் இந்த சுற்றுல லால்குடி லோகேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அவியலம் தலையில் சங்கமம் சங்கமம். மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அவியலம் தலையில் சங்கமம் சங்கமம். ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க, என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம், என் கால் நடமாடுமையா உம கட்டளைகள் வெல்லும் வரைக்கும், என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம், என் கால் நடமாடுமையா உம கட்டளைகள் வெல்லும் வரைக்கும், நீ குண்டு உண்டு என்ற போதும்
ஆகாது ஒரு போதும். ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க. என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க. மழை துளி மண்ணில் சங்கமம், புயர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அபியலம் கலையில் சங்கமம் சங்கமம். மழை துளி மண்ணில் சங்கமம், புயர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அபியலம் கலையில் சங்கமம் சங்கமம். நீல மீன் அழுதா கரைக்கு ஒரு தகவலும் வருவதில்லை. எனக்குள்ள நான் அழுதா தொடக்கவே எனக்கு ஒரு நாதி இல்ல. என் கண்ணீர் ஒவ்வொரு சொட்டும் வைரம் வைரமாகுமே. சபதம் சபதம் என்றே சலங்கை சலங்கை பாடுமே. ஓ மனமே மனமே சபதம் வெல்லும் மட்டும் சாயாதீரே. விழியே விழியே இமையே தீயும் போதும் கலங்காதீரே. நதி அத்தனையும் கடலில் சங்கமம், நட்சத்திரம் அத்தனையும் பகலில் சங்கமம், கலைகளின் வெகுமதி உன்னிடத்தில் சங்கமம் சங்கமம். மழை துளி மண்ணில் சங்கமம், புயர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அவியலம் கலையில் சங்கமம் சங்கமம். மழை துளி மண்ணில் சங்கமம், புயர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அவியலம் கலையில் சங்கமம் சங்கமம். மழை துளி மண்ணில் சங்கமம், புயர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அவியலம் கலையில் சங்கமம் சங்கமம். மழை துளி மண்ணில் சங்கமம், புயர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அவியலம் கலையில் சங்கமம் சங்கமம். சூப்பராக பாடு, செம எனர்ஜி. லிரிக்ஸ் ஸ்பிளிட்ஸ் இன்னும் நீட்டாக கேட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த பாட்டில். ஏன்னா பிகாஸ் இந்த குரூவே ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு குரூ இல்லை. இந்த படத்துலேயே வந்து அப்படி ஒரு எர்த்தை அவ்வளோ லவ் பண்ணி பண்ணார் ரஹ்மான் சார்ல இந்த மியூசிக்கு. கம்ப்ளீட் இந்த ஹோல் படத்தோட ஆல்பமே அந்த பூமியே அப்படி அதிர்ற மாதிரி போட்டார். அப்படி பயங்கரமாக இருக்கு. சூப்பர் சாங்ஸ். இன்னும் கொஞ்சம் லிரிக்ஸ் இன்னொரு கிளாரிட்டியாக இருந்தால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீ இன்னும் என்ஜாய் பண்ணி பாடியிருக்கலாமோ தோணுச்சு. பட் ஓவராலாக இந்த பாட்டை சூப்பராக ஜாலியாக பாடிட்டேன். லவ்லி, வெரி நைஸ். ஓகே, லோகேஸ்வரன் உங்களோட குரலை கேட்டாச்சு. லால்குடியிலிருந்து லோகேஸ்வரன் என்ன பண்றார், அவரோட கதை என்ன அப்படின்னு பார்த்தலாமா? என் பேர் கா லோகேஸ்வரன். நான் லால்குடியிலேருந்து வரேன். எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அது வந்து எங்கள் அம்மா தான். ஆனால் நான் எங்கள் அம்மா கிட்ட எப்போதும் சண்டை போட்டுகிட்டே இருப்பேன். நாங்கள் அம்மா பையன் மாதிரியே பழக மாட்டோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்குமோ அந்த மாதிரி தான் பழகுவேன் எங்கள் அம்மா கூட. எங்கள் அம்மாவும் எங்கள் கூட அப்படி தான் பழகுவாங்க. எங்கள் அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்படி மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, நான் வந்து லாக்டவுனில் நாதஸ்வரம் கற்றுக்க போகும்போதே நாதஸ்வரம் கூட பாட்டும் பாடி பார்த்தேன். அப்பையிலேருந்து நாதஸ்வரத்து கூட சேர்த்து பாட்டும் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்பாவுக்கும் ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு நாதஸ்வரம் தமிழ்லாம் கற்றுக்கணும்னு. ஆனால் இப்போ அவரால் அப்போ கற்றுக்க முடியாதனால இப்போ ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்பா வந்து என்னதான் ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டாலும் அதை வந்து எங்கள் வீட்டில் வந்து காட்டினதே கிடையாது. நான் வந்து லோகேஸ்வரனுடைய அப்பா. என் பேர் கலியமூர்த்தி. இங்கே ஊருக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. லால்குடி திருமங்கலம்னால இசையை பற்றி ஒரு பெருமிதம் உண்டு. அந்த குடும்பத்தில் வந்தவங்க தான் நாங்களும். என்னோட சூழ்நிலையில் கற்றுக்க முடியாமல் போனதுனால என்னோட குழந்தைங்களாவது இதில் கற்றுக்கிட்டு நல்ல முறையில் வரணும், நம்ம பட்ட கஷ்டம் அதுங்க படக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இந்த மாதிரி அவனாக வந்து ஆர்வமாக நான் வந்து கற்றுக்கிறப்பான்னு முன்னாடி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் மேடை
என்னுடைய பையனுடைய பெரிய முயற்சி. அது ஆண்டவன் கிருபையால நல்லபடியா மேல மேல உயர்றதுக்கு எல்லா மக்களோட சப்போர்ட்டோடையும் நல்லபடியா வருவான் நம்பிக்கையோட இருக்கும். ஓகே, எங்க டாடி எங்க இருக்கிறாரு? கலிமூர்த்தி சார் வாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட் வர சொல்ல. ஆமா. மாக்கப்பா, இவ்வளவு அழகான ஒரு விஷயம் நடக்குது. இன்னும் அதை அழகாக்கிடுவோம். என்ன பண்ணோம்? உங்களோட குருநாதர் எல்லாருமே, அவங்களோட டீம் எல்லாருமே இருக்காங்க. அப்படியா? டீமா வந்து அவங்களெல்லாம் வெல்கம் பண்ணிடலான்ற. எல்லாரையும் வெல்கம் பண்ணிருங்க ப்ளீஸ். வாங்க ஐயா. ஆனந்த் சார், ராஜசேகர் சார், சதீஷ் சார். ஆஹா, சிறப்பு. இவங்க வந்து எங்க மாமா, என்னோட குருநாதர் ஆனந்த் மாமா. ஸோ ஆனந்த் அவர்கள், அதுக்கப்புறம் சதீஷ் அவர்கள், ராஜேஷ் அவர்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய லால்குடி லோகேஸ்வரனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தம்பி வாசிக்கிறியா? வாசிச்சு காமிக்கிறியா எங்களுக்கு? நான் தொழிலுக்கு வரும்போது 10 வயசு, அது நான் ஆட்டத்தில் வரும்போது. ஆனால் எங்கள் அப்பா வந்து நாதஸ்வர கலைஞர். பெரிய நாதஸ்வரம்லாம் கிடையாது, சின்ன சின்ன விழாவுக்கு போகிறவர், துக்கத்துக்கு போய் வாசிக்கிறவர், அந்த மாதிரி ஒரு சாதாரண நாதஸ்வர கலைஞர் தான். அவரோட 5 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் நான் போனதே சுதிப்பேட்டிக்கும் தாளத்துக்கும் தான். இதை போய் பார்த்து எதுக்காக போனேன்னா, என்னோடய வறுமைக்காக. அங்கே போனேன்னா நல்ல சாப்பாடு கிடைக்கும், கல்யாண வீட்டில் போகும்போது நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு போனேன். ஒரு கட்டத்தில் வந்து இந்த கலையை நான் நம்பினேன்னா என் குடும்பத்தையும் நல்லா காப்பாற்ற முடியுமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்தது அந்த 5 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே வர்ற ஒரு அந்த அனுபவம் தான். வந்த அனுபவம் என்னையோட கூடுதலாக, என்னையோட இன்னொரு 3 வயசு கூட அந்த பையன் ஜாயிண்டாக இருக்கேன். 13 வயசில் நாதஸ்வரத்தோடய உள்ள கலை இறங்கிட்டு இருக்காரு. இன்னும் இந்த கலைமகள் உங்களுக்கு நல்ல ஒரு புத்தியவும் அறிவையும் திறமையும் தரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன், கலைமகளை சாட்சியாக வச்சு. லோகேஷ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க குரு எல்லா குருக்களோட சேர்ந்து நீங்க இங்க நின்று பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. மங்களகரமான ஒரு வாத்தியம் நாதஸ்வரம் கேட்கும்போது அவ்வளோ இனிமையா இருக்கு. அதுல வந்து நாதஸ்வரம் கத்துக்கிறதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, ஆஸ் அ சிங்கர் உனக்கு இன்னும் லங் கெப்பாசிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அது உங்களுக்கு சிங்கிங்கில் கூட ஹெல்ப் ஆகும். நல்லா கத்துக்கிட்டு நல்லபடியா வரணும். காட் பிளஸ் யூ. கமல் சார், இந்த மியூசிஷியன்ஸை நீங்க உங்க கையால ஆனர் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் சார். அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் யூ டு ஜாயின் us on stage ப்ளீஸ். வாங்களேன். வெல்கம் பேக் மக்களே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சர்ஃப் எக்ஸல் மேக்டிக் வழங்கும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 பவர்ட் பை KAG Tiles, Cardia Advanced கடல் எண்ணெய் மற்றும் Pepsodent, trusted home partner DAT Developers. Co-presented by Puma Innerwear for Women மற்றும் Darling Electronics and Furnitures. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 ஓட ஆட்டம் பாம் வெல்கம் பண்ண வேண்டிய நேரம். ஒரு பெரிய கைத்தட்டோட லெட்ஸ் வெல்கம் கோயம்புத்தூர்ல இருந்து மேக்னா.
தனதோம் தனதோம் தகுதிக்கும் தனதோம் 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 தோம் தீம் தீம் தோம் தீம் என விழிகளில் நடனமிட்டாய் பின்பு இதயத்தில் இறங்கிவிட்டாய் மெல்ல மெல்ல என்னுயிரை பறித்து கொண்டாய் மனதை தழுவும் ஒரு அம்பானாய் மனதை தழுவும் ஒரு அம்பானாய் பருவம் கொத்திவிட்டு பறவையானாய் பருவம் கொத்திவிட்டு பறவையானாய் ஜனுததி 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 நிலங்கையும் ஏங்கதே அது கிடக்கட்டும் நீ சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா 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 சூரியன் வந்து வாவெனும் போது சூரியன் வந்து வாவெனும் போது சூரியன் வந்து வாவெனும் போது என்ன செய்யும் பனியின் துளி என்ன செய்யும் பனியின் துளி கோடி கையிலனை கொள்ளையிடு கோடி கையிலனை அள்ளியிடு கோடி கையிலனை கொள்ளையிடு கோடி கையிலனை அள்ளியிடு அன்பு நாதனே அணிந்த மோதிரம் வளையலாகவே துரும்பனை இழுத்தேன் அந்த மோதிரம் ஒட்டியானமாயாக முன்னமே அன்பே அழித்தேன் என் காற்று சுவாசமில்லை என் காற்று சுவாசமில்லை என் காற்றில் சுவாசமில்லை என் காற்றில் சுவாசமில்லை அது கிடக்கட்டும் விடு உனக்கு நாச்சு சௌக்கியமா Standing ovation from Chitra Ma, Anthony Anna and Golden Shower. ரெண்டு வாத்தி செந்திருச்சு நின்று கை தட்டினாங்க. தமன் வந்து அப்படியே உட்கார்ந்துருந்தாரு. தமன் கிட்டே கேட்போம், தமன் சார் வாட் ஹப்பன்? நித்யஸ்ரீ மேம்க்கே இப்போ ஸ்வெட்டிங் வந்திருக்கும். இவ்வளோ ஏசி இருந்தாலும் ஸ்வெட்டிங் வந்திருக்கும் அவங்களுக்கு. இன்னும் இப்படி பாடிட்டா அப்படின்னு சொல்லி ஒரே டேக்கில் இவ்வளோ ஞாபகம் இவ்வளோ சங்கதியை ஞாபகம் வச்சுட்டு கோரஸ் வேற கண்டக்ட் பண்ணுற, ஹார்மனி வேற கண்டக்ட் பண்ணுற, அப்படி வேறன்ற யார் நீ எங்கே இருந்த இவ்வளோ நாள் கலக்கிட்ட. தேங்க்யூ. அதுவும் ஒரிஜினல் நோட்டில் பாடுறது ரொம்ப கஷ்டம் இந்த ஏஜுக்கு. அவங்க ஒரிஜினல் ஸ்ருதியா? ஆமாம், அங்கே தானே பாடியிருக்க. வாவ், இப்போ நான் உனக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கேன். சௌக்கியமா கண்ணே. தேங்க்யூ. ஸோ இந்த சீசனோட முதலாவது 3 ஜட்ஜஸும் எந்திரிச்சு நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தது மேக்னாக்காக. வேர்ல்டுக்கு இப்போ வந்து நீங்க யாரு அப்படின்னு தெரிய வேண்டிய ஒரு டைம். ஸோ உங்க கதை என்னன்னு பார்த்துருவோமா மேக்னாக்கு? ஓகே வாங்க. மொர்ராக்கா மட்ராக்கா வந்தாச்சே தீவா. ஹலோ எல்லாருக்கும் நம்மளோட மேக்னா சுமேஷ். நான் வந்து பேசிக்லி ஃப்ரம் கேரளா, இப்போ வந்து கோயம்புத்தூர்ல செட்டில் ஆயிடுச்சு. மேக்னாக்கு ஒரு 3 இயர்ஸ் ஆகிறப்போ அவளுக்கு மியூசிக்கில் நல்ல இன்ட்ரெஸ்டாக இருந்தா. அதனால நாங்கள் 2 பேருமே அவங்களுக்காக டைம் ஃபுல் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு ஜாப் ரிசைன் பண்ணோம். டான்ஸ் ஸ்டெப்ஸுக்கு அம்மா தான் எனக்கு டீச் பண்ணது. பின்ன அப்பா வந்து எனக்கு பாட்டக்க சொல்லி கொடுப்பாங்க. பின்ன நான் ப்ரோக்ராம்ஸ்லக்க போகும்போது அப்பா தான் என் கூட வருவாங்க. மேக்னா வந்து ரொம்ப சுட்டி, டக்கு
டக்குன்னு எல்லார்கிட்டையும் பேசுவா. பேச ஆரம்பிச்சா நிறுத்துறதே இல்லை. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். மேக்னா அதில் வந்து பாடுவாங்கன்னு அந்த டைமில் நான் யோசித்ததில்லை. இந்த சூப்பர் சிங்கரில் எனக்கு கிடைச்சதும் ரொம்ப ஹாப்பி தான். நான் கண்டிப்பாக வரும். அப்போ நீங்கள் எல்லாருமே என்னை சப்போர்ட் பண்ணணும். அப்போ நான் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாமே நான் பாடுவேன். தேங்க்யூ. மேகனா வந்து ஒரு வாலுக்குட்டி, ஜாலியாக ஹாப்பியாக இருக்கிற ஒரு குட்டி. ஓகே, இருக்கிற இடம் வந்து ஜாய் ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு குட்டி. அண்ட் உனக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறது எல்லாம் உன்னோட மம்மி. அப்போ மம்மியும் மேக்னாவும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடணுமே இந்த ஸ்டேஜில். ஆடிடலாமா? கூப்பிடு அப்பா அம்மாவை. சொந்தமில்லை கண்ணோடு மணியானாயதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை. நீ என்னை விட்டு பிரிவதில்லை. அரே வா, ஒரு படத்தை கை தர கொடுத்துடலாம். ஐயோ, அடுத்த முதல் காம்படிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் சென்னையிலிருந்து சிவாத்மிகா. கண்ணிலே கண்ணிலே மதுச்சாரல் கண்டதும் முதற் காதல் தோண்டிலே மீனா தூயவான காரணம் நானா நீயே நீயே சொல். வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலாவே வந்ததே முதற் காதல் கண்ணிலே கண்ணிலே மதுச்சாரல் கண்டதும் முதற் காதல் தோண்டிலே மீனா தூயவான காரணம் நானா நீயே நீயே சொல்.
சாட்சிகள் கையில் வருமா வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலாவே வந்ததே முதற் காதல் கண்ணிலே கண்ணிலே மதுச்சாரல் கண்டதும் முதற் காதல் தூண்டிலே மீனா தூயவானா காரணம் நானா நீயே சொல் சிவாத்மிகா, சித்ராம்மா என்ன வயசு இருக்கும்? 13. 13. 13 வயசுல இந்த பாட்டு இப்படி பாடுறாங்கன்னு நான் என்ன சொல்றது கடவுளே. தேங்க்யூம்மா. இப்படி இருந்தா என்ன சொல்றது, அந்த அந்த ஒரு டோன் எல்லாம் எனக்கு இன்னும் வரவே வராது. எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ பாடினது கேட்கும்போது. அவ்வளோ அனுபவிச்சு ரொம்ப அழகா பாடிருக்கீங்க இந்த பாட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஆர் ரஹ்மான் சார், ஆஷாஜி, ஐயோ 2 பேருக்கும் பெரிய கும்பிடா. நம்ம ஆர்கெஸ்ட்ரா கார்த்திக் மணி, நீங்க இன்னைக்கு ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணிட்டீங்க இங்க. ரொம்ப 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 சந்தோஷம். மனசு நிறைஞ்சு சொல்றேன், நீடூழி வாழ்க நீங்க எல்லாரும். சந்தோஷமா சொல்றேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க பார்த்துக்க வேண்டியது என்னன்னா, டெம்போ கொஞ்சம் வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலா, அது ஒவ்வொரு வெண்ணிலா கரெக்ட் அந்த பீட்ல வரணும். அது மட்டும் நீங்க கொஞ்சம் இழுக்கிறீங்க. ஷூர் மேம். அந்த அந்த லைன்ஸ்ல மட்டும்தான் அந்த கொஞ்சம் இழுக்கிறது. அது மட்டும் கொஞ்சம் டெம்போல வந்தா இன்னும் அழகா இருந்தது. கண்டிப்பா மேம். எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்ல ஒரு சாங்கு, அது ரொம்ப எக்ஸ்பிரசிவா பாடினீங்க. இந்த வயசுல அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு பாடினீங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காட் பிளெஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு எங்கள் ஆர்கெஸ்ட்ராக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன். Amazing. And coming to you, you should have guts to sing this song. Kind of attitude this song is carrying, no? Okay, ஒரு கிளப்பில் ஒரு சாங் ஒரு சிங்கர் பாடுறது ரொம்ப புரிஞ்சுக்கணும். I thought how Rahman sir selected Asha Bhonsle ma'am. So because she would have so much of experience of singing this song. இந்த டியூன் வந்து நான் யாரை கூப்பிடலாம், ஓகே ஆஷா பன்ஸ்லி மேம் பண்ண கன்ஃபார்மாக இந்த பாட்டு 100% 100 கொடுத்துருவாங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஸோ ஐ திங்க் ஷீ மேட் இட். பட் ஐ எம் சீயிங் அ வெரி யங், பியூட்டிஃபுல், கியூட் ஆஷா பன்ஸ்லி here. Thank you so much, sir. Okay. Thank you. See, very well sung. Thank you, so sir. balanced, Thank so you. beautiful. You have a great dynamics. Thank you, sir. கரெக்டாக யூ காட் தட் எக்ஸாக்ட் ஃபீல் ஆஃப் த சாங். அந்த எக்ஸாக்ட் க்ரீம், ஒரு கேக்கில் ஒரு க்ரீம் எவ்வளோ இருக்கணுமோ அந்த க்ரீமை கரெக்டாக வச்சுருக்கேன். Thank you. என்ன ஓகேவா? நம்ம பாஷையில் எடுத்துக்கோ. இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட்ல மிஸ் பண்ணது இப்ப கிடைச்சிருச்சு. நான் ஹாப்பி தானே? ஆமாக்கா, பயங்கர ஹாப்பி. சூப்பர். சிவாத்மிகாவோட குரல் கேட்டாச்சு. இப்போ அவங்களோட கதைக்கான நேரம் இதோ உங்களுக்கு. எல்லாருக்கும் ஹாய், நான் உங்க சிவாத்மிகா. ஆனால் நீங்கள் எனக்கு இடவும் கூப்பிடலாம். 4 வயசுலேருந்து பாடுறேன். ஹிந்துஸ்தானி ஒரு 4 இயர்ஸாக கற்றுக்கிட்டு இருக்கேன். கிடோவை பற்றி சொல்லணுன்னா, ஷீ ஹேஸ் பின் இன் டு மியூசிக் சின்ஸ் ஹர் சைல்ட்ஹுட். மியூசிக் வந்து தட்ஸ் த ஜோன் தட் கீப்ஸ் ஹர் வெரி என்கேஜ்ட். எந்த காம்படிஷன் போனாலும் she'll make sure she wins that competition. So we're actually very blessed to have her in our life. சூப்பர் சிங்கருக்கு முன்னாடி வீக்கெண்ட்ஸ் ஆனாலே என்னோட ஏர்லி மார்னிங் வந்து 12 o'clock தான். எழுந்ததுக்கப்புறம் கரெக்டாக என் ஃப்ரெண்ட்ஸ் டைமுக்கு வீட்டுக்கு வருவாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ட்ராயிங் பண்ணுவோம், கார்ட்ஸ் விளாடுவோம், ஹைட் அண்ட் சீக் விளாடுவோம். விளாடிட்டே தான் இருப்போம். அப்போ நான் வந்து தூங்க இன்னும் 5 minutes 2 minutes கேட்பேன். ஆனால் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் 2 minutes 5 minutes கேட்குற மாதிரி மாறிட்டேன். இதோ வந்து எழுப்புறதே எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் இஸ் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம்டு.
ஷீ கெட்ஸ் அப் ஏர்லி இந்த மார்னிங் 24/7. இப்போ ஒன்லி சாங்ஸ், பாட்டு கேட்குறது, திருப்பி பாடி பார்க்குறது, எங்கே போனாலும் காரில் உட்காந்தாலும் சரி, இல்லை சும்மா ஒரு வாக் போனாலும் சரி, எங்களுக்கே பயங்கர ஷாக் அது ஆக்சுவலி இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹீரோ கிட்ட இருந்து. எனக்கு டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஐ டேக் தம் டவுன் ஃபார் வாக்கிங் அண்ட் ஐ earn 50 rupees per half an hour. பாடும்போது ஐ ஃபீல் ஃப்ரீ. மியூசிக் கேட்கும்போது பாடும்போது இட் டேக்ஸ் மீ டு அ ஜோன் வேர் ஐ ஃபர்கெட் அபவுட் எவ்ரிதிங் அண்ட் ஜஸ்ட் என்ஜாய். எனக்கு சூப்பர் சிங்கர்னா ஒரு ட்ரீம். ஸோ இட் ஃபீல்ஸ் ஸோ சரியல். ஐ ஹோப் டு ப்ரூவ் மை பெஸ்ட் இன் சூப்பர் சிங்கர். ஓய், எல்லாமே க்யூட்டாக இருந்தது, அமேசிங்காக இருந்தது. இப்போ சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் உன் லைஃப் மாறிடுச்சுன்னு இந்த 50 rupees ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தேன். ஆமாக்கா, ஐ வாக் டாக்ஸ். அப்போ நாயை வாக்கிங் கூட்டிட்டு போனா 50 ரூபாய் தராங்களா? ஆமாக்கா, ஆக்சுவலாக கோவிட் டைமில் எல்லாருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிஸியாக இருந்தாங்களா, அப்பார்ட்மெண்ட்டில் வேற நிறைய டாக்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களால வாக்கிங் கூப்பிட்டு வர முடியாது. ஸோ ஐ டேக் தெம் அவுட். என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் டோட்டலாக 17 டாக்ஸ் இருக்கு. அந்த டாகோட டோர் நம்பர், ஓனர் பேர், ஓனர் நம்பர் மொத்தம் கொண்டு எல்லாம் எனக்கு தெரியும். ஸோ எவ்ரிடே லாக்டவுன்லாம் இருக்கும்போது ஐ யூஸ் டு டேக் தெம் ஃபார் வாக்கிங் அண்ட் ஐ earn 50 rupees. அவங்களே ஃபிக்ஸ் பண்ண ரேட்டா இல்ல நீ ஃபிக்ஸ் பண்ண ரேட்? மாக்காப்பா 50 rupees for half an hour. ஃபார் half an hour. இப்ப மாக்காப்பா வீட்ல 7 நாய்க்குட்டி இருக்கு, நான் கூப்பிட்டு போறேன். 7 into 50 750 rupees for half an hour you have to give this girl. 7 into 5 350 ரூபா. நீ எதுக்கு 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்ற? எந்த அளவுக்கு பிரெயின் இருக்கு பாத்துக்கோங்க. என் குரல் என் பாடல் சுற்றுல அடுத்ததாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறது. லெட்ஸ் வெல்கம் தஞ்சாவூர் சமீரா. கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று, கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று, கலந்தாட கை கோர்க்கும் நேரம் கண்ணோட ஆனந்த ஈரம்,
சமீரா, மேம் போன வாரம் கும்பிட போன தெய்வம் பாடி அசத்திட்டீங்க. இந்த தடவை ரொம்ப அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா ரொம்ப அழகான ஒரு மெலடி, ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க. தேங்க்யூ. உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, அது புரியுது நீங்க பாடும்போது. என்ன சின்ன சின்ன 2-3 விஷயம் மட்டும் சொல்றேன். என்னன்னா, அந்த ஒரிஜினல் இருக்கிற சங்கதி நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பாடுறீங்க இல்லையா? கலந்தாட கலந்தாட அவ்வளவுதான் இருக்கு. கலந்தாட நீங்க கலந்தாட எக்ஸ்ட்ரா போடுறீங்க அதுல. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தானே உங்களால இன்னும் நல்ல நல்ல சாங்ஸ் பாட முடியும். 2 ஜானர்ஸும் ரொம்ப ஈஸியா நீங்க பாடிட்டீங்க, அதுல ரொம்ப சந்தோஷம். காட் பிளஸ் யூ. நிறைய நல்ல வெர்சடைல் சிங்கரா வரட்டும், என்னோட ஆசீர்வாதம். தேங்க்யூ. சமீரா, லோயர் நோட்ஸ் வெரி குட். ஒரு புது டெக்ஸ்சர் இருக்கு உங்கள் வாய்ஸில், ஓகேவா? ஹையர் நோட்ஸில் இந்த பாட்டில் நான் கொஞ்சம் ரொம்ப அவ்வளோ ஹாப்பி இல்லை. ஸோ அது நீங்கள் ஹேவ் டு ரீஒர்க் ஆன் இட், ஓகேவா? நெக்ஸ்ட் சாங்கில் நீங்கள் தூள் கலப்பணும், புரியுதா? ஓகே சார். ஸோ சமீராவோட குரல் பார்த்தாச்சு, இப்போ அவளோட கதை பார்க்க வேண்டிய ஒரு நேரம். என்னன்றதை பார்த்துடலாம். ஒரு சாமானியரின் கனவு நிறைவேறுமா? அதுவும் அந்த கனவு பெருசா இருந்தா என்னால முடியும். ஏன்னா எங்க அம்மா என் கூட இருக்காங்க. என் பேரு சமீரா, நான் தஞ்சாவூர்ல இருந்து வரேன். தஞ்சாவூர்ல நான் பாடாத கோயிலே இல்ல. அதுவும் நிறைய கோயிலுக்கு எங்க அம்மா தான் என்னை கூட்டு போயிருக்காங்க பாடுறதுக்கு. ஸ்டேஜ்ல ஏறி பாடும்போது நிறைய பேர் என்னை கைத்தட்டி பாராட்டினாங்க. தினமும் நான் துணி தைக்கிற வருமானமும் என் பொண்ணு கச்சேரி போற வருமானத்தையும் வச்சுதாங்க என் குடும்பத்தையே நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சில நேரம் கச்சேரியை முடிச்சுட்டு பணம் தர ரொம்ப லேட் பண்ணுவாங்க. மணி 2-2:30 ஆயிடும் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு. பல நாள் நடு ரோட்ல வண்டி கிடைக்காமலாம் நாங்க நின்று இருக்கோம். பால் வண்டி, பேப்பர் வண்டி இதெல்லாம் வரும், அதுல எல்லாம் ஏறி கூட ஒவ்வொரு நாளா நாங்க வீடு வந்து சேர்ந்துருக்கோம். நான் 9 வருஷம் பல மேடைகள்ல பாடினதுக்கும் எங்க அம்மா தான் கூட இருந்தாங்க. இப்ப இந்த மேடையில பாடினதுக்கும் எங்க அம்மா தான் கூட இருக்காங்க. என் குடும்ப கஷ்டம் போறதுக்காக தான் நான் அந்த மேடையில எல்லாம் பாடினேன். அந்த கஷ்டத்தையும் வந்து என் கண்ணில் காட்டாம எங்க அம்மா தான் இவ்வளவு தூரம் எனக்கு ஆதரவா இருந்தாங்க. எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னா நான் பெருசா சாதிக்கணும். என் குரல் உலகெங்கு ஒலிக்கணும். அதற்கான மேடை தான் இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் மேடை. அம்மா வந்திருக்காங்களா? அம்மா வந்திருக்காங்க, ஆனா இங்க வரல, என்னன்னு தெரியல. எங்கம்மா இங்கேம்மா இருக்காங்க? அவங்க வந்து அவங்க பொண்ணு வந்து இப்போ பாடி கோல்டன் ஷவர் வாங்கினா மட்டும் போதும், நான் வெளியே இருக்கிறேன், பொண்ணை கூப்பிட்டு போகிறதுக்கு மட்டும் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வெளில இருக்காங்க. நான் போய் கூட்டி வரவா? நல்லா நல்ல 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு கூட்டு வாங்கினே உள்ள. இதுக்கப்புறம் உள்ளதான் உட்காந்து ஷாப் ஆகணும்னு சொல்லுங்க. பொண்ணு கோல்டன் ஷவர் வாங்கியிருக்கா, எவ்வளோ அழகா பாடுறா. கூட இருந்து இங்க உட்காந்து பார்க்க வேண்டியது தானே. அவள் எவ்வளவோ மேடையில் பாடி நாங்கள் பார்த்துருக்கோம். எனக்கு இந்த மேடையில் பாடுறத பார்த்தா பயமாக இருக்குது, நல்லா பாடுவாளோ பாட மாட்டாளோன்னு.
பிள்ளைக்கு நீங்கள் தானே தைரியம் கொடுக்கணும். நீங்கள் அப்படி போயிட்டீங்க அப்படின்னா சரி ஒருவேளை அம்மா இப்படி போயிட்டாங்களேன்னு அது பயந்துட்டு பாட்டை குறைச்சிருச்சுன்னா நீங்கள் தானே கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும். இல்லை எவ்வளோ பேர் சொந்தக்காரங்களும் சொல்லியிருக்காங்க, பொம்பளை பிள்ளைய பாட விட்டு நீ சம்பாரிச்சு சோறு சாப்பிட்ற அப்படிலாம் பேசியிருக்காங்க. கண்டிப்பாக அது கிடையாது. அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும், பாட்டு ரொம்ப பிடிக்கும். இங்கே இந்த மேடையில் ஒரு சான்ஸ் கிடைக்காதா, அந்த மேடையில் ஒரு சான்ஸ் கிடைக்காதான் நாங்கள் அலைஞ்சோமே தவிர அவள் கனவுக்காக தான் அலைஞ்சோம். யார் எது பேசினாலும் நாங்கள் காதுலயே வாங்கலை. ஏன்னா அவளுக்கு ஒரு மேடை கிடைக்கணும், அவளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். இன்னமும் அவள் கீழே படுத்தாலும் சரியா தூங்க மாட்டா, பஸ்ல போய் உட்காந்த உடனே தூங்கிடுவா. ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்தே அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. குடும்ப வறுமைக்காகவும் கஷ்டப்பட்டா, அவளுக்காகவும் கஷ்டப்பட்டா. இனி வர காலம் அவளுக்கு நல்ல காலமா இருக்கணும். சொந்தக்காரங்க வந்து அவளை பாட வச்சு சம்பாதிக்கிறியா அப்படிலாம் சொல்றாங்களே, இதே பாடிக்கிட்டு நீங்க நாளைக்கு அந்த சொந்தக்காரங்கலாம் ஐயோ இன்னுமா பாடுறாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுவாங்க. அவங்க அப்பா சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க, கேவலம் பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கடா, உன்னையெல்லாம் அடிச்சு போட்டா கூட யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப சொல்றேன், நான் கேவலத்தை பெக்கல, பொக்கிஷத்தை பெற்றிருக்கேன். இந்த காலத்துல இப்படி எல்லாம் இருக்கா? இருக்காங்க மேடம். இந்த சொல்றவங்களுக்கு மூளை இல்லை, அவ்வளவுதான். இப்ப பொம்பளைங்க செய்யாத வேலை என்ன இருக்கு? இப்போ ஆணுக்கு சமமா நின்றுட்டு இருக்காங்க எல்லா இதுலயும். உன் மனசுல வந்து ஐயோ இப்படி சொல்றாங்களேன்னு நீ வருத்தம்லாம் படாத, அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டு. ஓகே வா வா. பொண்ணு என்ன நினைக்குதோ அதை சாதிக்க நினைக்கிறேன். அதுக்கு என்ன முடியுமோ எந்த லெவலுக்கு போனாலும் அதோட கூட இருந்து கடைசி வரைக்கும் போராடி ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு நிறையா துன்பங்கள் நடந்திருக்கு. தஞ்சாவூரில் ஏகப்பட்ட பிரச்சனை இந்த கச்சேரி போகிறனால. இந்த கச்சேரி லைனில் இருக்கவங்க நிறையா பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த இசை கச்சேரி போகும்போது நாங்கள் ரொம்ப அவமானமும் பட்டிருக்கோம், நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கோம். அது இசை கச்சேரியில் இருக்கவங்களுக்கு தெரியும் நிறைய இடத்துல. ஆனால் இருந்தாலும் என் பொண்ணு ஒவ்வொரு பாடலுக்காக ஏங்கி தவிச்சு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு என் பொண்ணோட குரல் எங்கே கேட்டுச்சோ இல்லை இந்த விஜய் டிவி கேட்டுருச்சு. என் வாழ்க்கை வந்து என் பொண்ணு வாழ்க்கை வந்து மேம்படுன்னு நம்பிக்கையோடு இருக்கேன். போன வாரமும் நீங்கள் வந்து இங்கே உள்ள இருக்க உட்காரல, இந்த வாரமும் நீங்கள் வெளியில் போயிட்டு இது பண்ணிட்டு இருந்தீங்க. ஓகேவா பாப்பா? அம்மா பக்கத்துலேயே வச்சு ஒரு 2 லைன் இப்போ பாடின பாட்டு ஒரு 2 லைன் பாடி விடுமா. கற்பூர பொம்மை ஒன்று, கை வீசும் தென்றல் ஒன்று, கற்பூர பொம்மை ஒன்று, கை வீசும் தென்றல் ஒன்று, கலந்தாட கை கோர்க்கும் நேரம், கண்ணோரம் ஆனந்த ஈரம், முத்தேன் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா, நீ பாடமா. கற்பூர பொம்மை ஒன்று, கை வீசும் தென்றல் ஒன்று. சமீரா கோல்டன் ஷவர் வாங்கினது அப்பா அம்மா பார்க்கல, அதுக்காக தான் மறுபடியும் கொடுத்தேன். தேங்க்யூ. அவங்க மனசு நிறையறதுக்காக கொடுத்தேன் மறுபடியும். என் குரல் என் பாடல் இந்த சுற்றுல அடுத்ததாக திருநெல்வேலி அல்வா சாப்பிட்றதுக்காகவே, அல்வா கொடுக்கறதுக்காகவே வராங்க விஸ்வ ரூபினி. ராசாவே உன்னை
விஸ்வரூபிணி, நிஜம் சொன்னால் உங்களோட ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸை விட இது பெட்டராக இருந்தது. ஆனால் இந்த பாட்டை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பாடல். இளையராஜா சார்கிட்ட பாடும்போது ஜானகி அம்மாவோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நிறைய கேளுங்கன்னு சொல்லி இந்த பாட்டு தான் எனக்கு அடையாளமாக சொன்னது. இந்த பாட்டு வந்து நான் டியூன் பண்ணி கொடுத்துட்டு ரொம்ப இன்னசென்ட்டாக ஒரு பொண்ணு பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு, அப்படி தான் இந்த பாட்டோட எக்ஸ்ப்ரெஷன் அப்படி தான் வேணும்னு சொல்லும்போது அம்மா அதை எப்படி ரெண்டர் பண்ணியிருக்காங்க, அம்மா எந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் அந்த பாட்டுக்கு கொடுத்துருக்காங்க, அது கேட்டு கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, எல்லாரோட மனசில் அவ்வளோ நிறைஞ்சிருக்கிற ஒரு சாங், நல்ல சாங்கை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இன்னும் கூட பெட்டராக பாடலாம் விஸ்வரூபிணிக்கு. அந்த பா நோட் எப்போவுமே சேராமல் கொஞ்சம் குறைஞ்சி தான் நிற்கிது உங்களுக்கு. போன இதில் கூட அப்படி தான், மேலே பாடும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு புஷ் கொடுங்க. அடடா எனக்காக எனக்காக எனக்காக. இந்த மாதிரி பாட்டெல்லாம் எடுக்கும்போது அது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நல்லா பாடணுங்கிறது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் திருத்தணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணுங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. ஸோ விஸ்வரூபிணியோட குரல் நம்ம கேட்டு முடிச்சிட்டோம். ஆனால் விஸ்வரூபிணியோட கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். என் பேர் விஸ்வரூபிணி. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாப்பாக்குடின்ற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வரேன். அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். முன்னாடிலாம் அம்மா ஜாலியாக எங்கள் கூட விளையாடுவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க. இப்போல்லாம் எங்கள் கூட விளையாடுறதே இல்லை. ஒரு நாள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட செக் பண்ண போயிருந்தோம். அப்போ அம்மாவுக்கு 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் இப்படி சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. யார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்ல முடியல. இதை யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க மாட்டேன், எனக்குள்ளே ஃபீல் பண்ணிப்பேன். கிட்னி ஃபெயிலியர் ஆகி நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ எனக்கு ஆறுதலா இருந்த ஒரே விஷயம் என் பொண்ணும் அவளோட பாட்டும் தான். என் வீட்டுல ஒரு அம்மாவா நான் செய்ய வேண்டியதெல்லாம் என் பொண்ணு செய்யறா எனக்கு. சின்ன வயசுல எங்க அம்மா தான் என்ன பாத்துக்கிட்டாங்க. இப்ப என் பொண்ணு தான் அம்மாவா என்ன பாத்துக்கிறேன். ஒரு கனவு டெய்லி வந்தா அது நடக்கும்னு சொல்லுவாங்க. என் பொண்ணுக்கு வர்ற ஒரே கனவு சூப்பர் சிங்கர் ஜூனியர் மேடையில பாடுறது. இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் மேடை அவ வாழ்க்கைய நல்லா மாத்தும்னு நம்பிக்கை இருக்கு. இந்த கஷ்டத்துல இருந்து என் பொண்ணு வெளியே வரணும், அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும். இந்த மேடை எங்களுக்கு ரொம்ப முக்கியமான மேடை. இந்த மேடை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் பொண்ணையோட கனவு, ஆசை, லட்சியம் எல்லாம் இது ஒண்ணுதான். நான் இதை பார்க்கறதுக்கு ஈர்ப்பனா இல்லையான்னு கூட தெரியாம இருந்துட்டு இருந்தேன். இது கொடுத்ததுக்கு கடவுளுக்கும் ரொம்ப நன்றி, இந்த விஜய் டிவிக்கும் ரொம்ப நன்றி. ரெண்டு கிட்னிஸுமே ஃபெயில், ரெண்டுமே. இது நீங்கள் எப்போ டயக்னோஸ் பண்ணீங்க? 2017 எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் வாரத்துக்கு 3 டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இருக்கிற வரைக்கும் பண்ணி தான் ஆகணும். இது
டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமா? எனக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், ஆனால் கரெக்டாக ஒரு டோனர் கிடைக்கணும். டயாலிசிஸ் தனியாக பண்ணுறீங்களா இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் தான் பண்ணுறீங்களா? ஹாஸ்பிட்டலில் தான் பே பண்ணி. நிறைய பேர் தனியாக பண்ணுறாங்களே, அதெல்லாம் வாங்கி வச்சு வீட்டிலேயே பண்ணுறாங்க. அதுக்கு ரொம்ப செலவாகும், குழந்தைங்களையும் பார்க்க வேண்டியது இருக்குது, அவங்க அப்பாவும் கிடையாது. இப்போ உங்கள் கூட வந்திருக்கிறவங்க யார் யார்? அம்மா, அம்மா, தம்பி, என் பையன். சந்தோஷமா இருக்கீங்கல்ல பொண்ணு இந்த மேடையில பார்க்கும்போது? கண்டிப்பா எனக்காக மட்டுமே பாடிக்கிட்டு இருந்த என் பொண்ணோட குரல் இந்த உலகம் ஃபுல்லா கேட்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அது கண்டிப்பா நிறைவேறிச்சு இந்த மேடம் மூலியமா. ஒரு மனிதனுக்கு துன்பம் இருக்கலாம், துன்பமே வாழ்க்கையாக பெறப்பட்டவன் நான். இது எல்லாமே எனக்கு அந்த பொண்ணு வந்து மகள் கிடையாது, அது வந்து தாயுமானவள். ஆமாம், எங்கள் அம்மா அப்படி தான் கட்டடத்து வேலைக்கு போய் தான் என்னை காப்பாற்றினாங்க. அடிக்கடி பிக்ஸ் வரும், இப்போ கூட புத்தி சூதனம் எல்லாமே வீட்டில் இருக்காங்க. ஆனால் அந்த அம்மாவுக்காக ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கோம்ல. இந்த மாதிரி இந்த கலைமகளுடைய மிகப்பெரிய கொடை என்னென்னா, இந்த மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்தில் ஒருத்தவங்கள்ட்ட போய் அவங்க இறங்கி அவங்களால அந்த குடும்பத்தை நல்லா இருக்க வைப்பாங்க, அந்த சமூகத்தை நல்லா இருக்க வைப்பாங்க, அந்த மக்களை நல்லா இருக்க வைப்பாங்க. இதெல்லாம் கலைமகளுடைய அருள். அதை கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி கலைஞர்களை கண்டறிஞ்சு வந்து வெளியில் காட்டுறதுக்கு இந்த புண்ணியம் சூப்பர் சிங்கர் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இந்த மேடை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிராக்கிள்ஸ், அதாவது மிராக்கிள்ஸ்னால் இந்த மேஜிக் மாதிரி இல்லை, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம நினச்சிட்டு இருந்தாலே போதும், அதுவாக நடக்கும். இந்த மேடை பண்ணி வச்சிடும், ஓகேவா? அதுக்கு நம்ம ஜட்ஜஸ் சொல்கிற மாதிரி, அம்மா ஆசைப்படுற மாதிரி நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பாடினாலே போதும். விஷ்ணுவோட அம்மாவை நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா அம்மாக்களும், நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு, அவங்க பார்த்துப்பாங்க அம்மாவை, ஓகேவா? ஓகே, நீ உன் வேலையை கரெக்டாக பண்ணனா உன் மியூசிக்கு உன் ஃபேமிலியை அம்மாவை அழகாக பார்த்துக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் கண்ணா. ஐயா, எனக்கு தான் ஹெல்ப் தேவைப்படுது. அது திருநெல்வேலி மண் மக்கள்கிட்ட இருந்து எனக்கு அந்த ஹெல்ப் தேவைப்படுது. ஏன்னா இன்றைக்கி நான் பாடகராக வந்திருக்கிறேன்னா அவங்க கொடுத்த ஆக்கம் ஊக்கம் தான். அவங்க தான் என்னை பாட்டு எழுத வச்சவங்களே. சொல்ல போனால் என்னை வளர்த்த மண்ணில் நான் திருநெல்வேலி மண்ணை தான் முக்கியமாக எல்லா ஊர்லேயும் சொல்லுவேன். அந்த மண்ணிலேருந்து இந்த பொண்ணு வந்திருக்கு. வருஷம் முழுது என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, என்னால் வர நேரம் கிடைக்கல. ஆனால் இனிமேலும் மாதத்துக்கு ஒரு நிகழ்ச்சி எந்த ஊர்லேயாச்சும் எனக்கு வாய்ப்பு கொடுங்க. அந்த சம்பளத்தை அந்த குடும்பத்துக்கு என்னால் நான் கொடுத்து உதவி செய்யணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம நெல்லை மாவட்டத்தில் எந்த ஊராக இருந்தாலும் சரி என்னை வேலை கூப்பிடுங்க. நானும் என் குழந்தையும் வந்து அந்த மேடையில் பாடுறோம். இது அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு உதவியாக இருக்குன்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. அண்ணனோட நானும் சேர்ந்துக்கிறேன். நன்றி. என்னையும் கூப்பிட்டு போங்க. நன்றி சார். நம்ம ஏதாவது சேர்ந்து பண்ணுவோம். நன்றி சார். ரொம்ப நன்றி. என் குரல் என் பாடல், அவங்களுக்கு இஷ்டப்பட்ட பாடலை பாடினாங்க. அவங்களுடைய கதைகளை வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த 20 பேரில் 10 பேர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க பாடியிருக்காங்க. யாரெல்லாம் அந்த 10 பேர் கை தூக்குங்க. ஓகே, பாடாதவங்களாம் கை தூக்குங்க. இப்போ இவங்க கை தூக்குறவங்க எல்லாரும் அடுத்த வாரம் இதே ரவுண்டில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு பிடித்த பாடல்கள் அண்ட் அவங்களுடைய கதைகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பாடின 10 பேருக்கும் அடுத்த வாரம் பாட போகிற 10 பேருக்கும் ஆல் தி பெஸ்ட். அண்ட் அதே சமயத்தில் யாரெல்லாம் கோல்டன் ஷவர் வாங்கியிருக்கீங்களோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் வாங்கலையோ இன்னும் நடக்குது, இன்னும் 10 பேர் இருக்காங்களே, அவங்கெல்லாம் பாடி முடிச்சோன்னே ஜட்ஜஸ் வந்து என்ன நடக்கும்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஓகே, என் குரல் என் பாடல் சுற்றுல அடுத்த வாரம் பாக்கி இருக்கிற 10 contestants பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. Until then, this is Makapa Anand, Priyanka and the entire Super Singer Junior family signing off. இது Surf Excelmatic வழங்கும் Super Singer Junior 9 powered by KAG Tiles, Cardia Advanced Carlanai மற்றும் Pepsodent. Trusted home partner DAC Developers. Co-presented by Puma Innovate for Women மற்றும் Darling Electronics and Furniture. Thank you. Good night. Good night.